ஹாய் நல்ல வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப வருஷமாக இந்த வண்டிக்கு ஒரு அப்டேட் வந்துடாதான்னு சொல்லி எதிர்பார்த்து வண்டிக்கு ஒரு வழியாக மேஜரான அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. என்னென்ன அப்டேட்ஸ்லாம் புதுசாக கொண்டு வந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பைக் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அதில் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கிட்ட இப்போ பிராண்ட் நியூ பஜாஜ் பல்சர் RS 200 தான் இருக்கு. இந்த வண்டி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். லுக்ஸ் பொறுத்த வரைக்கும் புது கிராஃபிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிராஃபிக்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் லீக்டு வீடியோஸ்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அப்போல்லாம் பார்த்தப்ப என்னடா ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு சீரியஸாக சூப்பராக இருக்குது. வீடியோஸில் பார்த்துட்டு இந்த வண்டியோட லுக்ஸை டிசைட் பண்ணிடாதீங்க, நேரில் பார்க்கறதுக்கு உண்மையுமே சூப்பராக இருக்குது. நம்ம கிட்ட இப்போ வந்து ஒயிட் கலர் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்குது. ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கிரே இருக்குது. நம்ம யூஸ்வலாக வந்துட்டு இருந்த கிரேவே பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸோட இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு சைடில் போடுறேன் அந்த கலர்ஸ் எல்லாமே. அண்ட் ரெட் கலர் வந்து உங்களுக்கு BS3 RS 200க்கு சிமிலராக இருக்கும். சைட் ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு BS3 RS 200 மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இந்த ஒயிட் கலர் பிடிச்சிருக்கு. செம்ம ராயலாக இருக்குது இந்த கலர். ஃப்ரண்ட்ல வந்து 2 பட்ஜெட் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ LED அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹேலஜன் எலமெண்ட் இருந்துச்சு. இப்போ லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் LEDயில் அவங்கள அதை ஆன் பண்ணி காட்டுறேன். ரைட்டில் இருக்க லோ பீம், லெஃப்ட்டில் இருக்க ஹை பீம் நான் போட்டு காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரோட லுக்கு சீரியஸாக சூப்பராக இருக்குங்க. இந்த லுக்கு தான் நான் மாற்றிடுவாங்களோ பயன்ட்டே இருந்தேன். நல்ல வேலை இதை மாற்றாமே விட்டாங்க அப்படியே. ஏன்னா இந்த 2 கண்கள் தான் இந்த வண்டியோட அழகு. ஏன்னா வண்டிக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொண்டு வரப்போ இந்த மாதிரி லுக்ஸில் எடுத்தாங்கன்னா வண்டியோட ஐடென்டிட்டியே போயிடும். நல்ல வேலை இதை எடுக்காம விட்டாங்க. இந்த இடத்துல RSஓட ஸ்டிக்கரிங் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அப்படியே பின்னாடி வந்தோன்னா மெயினான மேட்ரு இன்டெகிரேட்டட் டெயில் லைட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிகேட்டர் அப்புறம் அவங்க வந்து டேஞ்சர் லைட்டுமே ஒரே இதிலே கொடுத்துருப்பாங்க. கீ போட்டிருக்கனால உங்களுக்கு டிம்மாக எரியுது. இப்போ நான் பிரேக் பிடிச்சி காட்டுறேன். ஸோ நம்ம பிரேக் பிடிச்சோன்னா நல்லா பிரைட்டாகவே எரியுது. இது பார்க்க லுக் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சீரியஸ் நல்லா இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ லாங்கில் போனாலுமே உங்களுக்கு நல்லா பிரைட்டாகவே தெரியுது. இப்போ இண்டிகேட்டர் போட்டு பார்க்கலாம் இருங்க. இப்போ வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு LEDயில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. இந்த லுக் RS 200க்கு எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஜின் கேசிங் பார்த்தீங்கன்னா கலர் மாற்றிருக்காங்க. பிராஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. எப்போவுமே யூஸ்வலாக பிளாக் கலர்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ BS3லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் கொடுத்துருந்தாங்க. NSலாம் பார்த்தீங்கன்னா வந்து பிராஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷன் வந்து பக்காவாக இருக்குது. ஓவராலாக வண்டியோட லுக் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. டயர் செக்ஷன் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 110ம் பின்னாடி வந்து உங்களுக்கு 140யும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக 2023 இந்த வண்டி ரிவ்யூ பண்ணியிருப்போம். அப்போ வந்து நான் அந்த டயர் செக்ஷன் 150 அப்கிரேட் பண்ணனா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 140 செக்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக வந்துருக்காங்கன்னு தான் சொன்னோம். ஓகே, இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இன்னும் 150 செக்ஷன் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். 140 தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயுமே பைப்ரேலேருந்து கிரெமேக்காக மாற்றிருக்காங்க. லாஸ்ட்டாக NS 200 அப்டேட் பண்ணும்போது இந்த பிரேக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதே சேம் தான் உங்களுக்கு இப்போயும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் எப்படிங்கிறது நான் ரைட் ரிவ்யூக்குள்ள சொல்கிறேன். அண்ட் அடுத்த முக்கியமான அப்கிரேட் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு NS 400 வந்து அதே சேம் டிஸ்பிளே தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த லைட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்னிங்ஸ்க்காக ரெட் லைட் எரியுது. இப்போ வந்து ரீஃபியூலுக்காக வார்னிங் எரியுது. அதே மாதிரி ப்ளூ க்ரீன்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து ப்ளூடூத்துக்கு இண்டிகேஷன், க்ரீன் வந்து கால் இண்டிகேஷனுக்கு. இதே லைட்ஸ் வந்து உங்களுக்கு RPM லைட்ஸாகவும் ஒர்க் ஆகும். RPM லைட்ஸ் வரும்போது உங்களுக்கு எல்லா லைட்டும் சேர்ந்து எரியும். அது வந்து நான் வண்டி ரைட் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ நம்ம இங்கிலீஷன் ஆட் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். தேவையான எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், RPM மீட்டர் மேலே வந்துடும். ஸோ எல்லாமே கலரில் வந்துருது. NS 200 பார்த்தீங்கன்னா ஒரு கலர் தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லி கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைஸ் அண்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ஸ் ஃபியூல் எக்கானமி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி எல்லாமே இங்கே வந்துடும். அண்ட் புதுசான மேட்டர் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, இங்கே வந்து ஒரு மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரோட், ரெயின், ஆஃப் ரோட் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரைட் மோட்ஸ் கிடையாது. இது வந்து ABS மோட்ஸ். ஒவ்வொரு மோட்ஸுக்கும் தகுந்த மாதிரி ABSஓட இன்ட்ரூஷன் இருக்கும். நம்ம இது வந்து இந்த சுவிட்சில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மோட் வந்து மாறிடும். ஸோ இப்போ நான் பண்ணுற பாருங்கள். ஒவ்வொரு மோடுக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு ABSஓட இன்ட்ரூஷன் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். அவ்வளோதான். இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட N250 ரிவ்யூ பாருங்கள். நான் ஐகார்டில் கொடுக்குறேன். அதில் வந்து நம்ம ரைட் பண்ணி எப்படிலாம் ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ளூடூத் ஆப் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம பேர் பண்ணிட்டு டர்ன் பை டர்ன் நேவிகேஷனுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ளூடூத் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அலர்ட்ஸ் இருக்குது அண்ட் மெசேஜ் அலர்ட்ஸுமே இருக்குது. கால் வந்து நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த பட்டன் தான். உங்களுக்கு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காலுமே கட் ஆயிரும். அண்ட் மெசேஜ் அலர்ட்ஸுமே வந்துடும். ப்ளூடூத் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS வார்னிங், இன்ஜின் வால் ஃபங்க்ஷனு, நியூட்ரல் இண்டிகேஷன், இன்ஜின் வால் வார்னிங் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. கன்சோல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த 2 பட்டன் தான் யூஸ் ஆகுது. மோட் பட்டன் அண்ட் செட் பட்டன் தான் யூஸ் ஆகுது. செட்டிங்ஸு
வார்னிங்ஸ் எல்லாமே நீங்கள் இது மூலியம் தான் பார்க்க முடியும். இப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு அப்படியே நம்ம ரைட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட் ரிவ்யூக்கு வந்தாச்சு. ஆர்எஸோட எக்ஸாஸ்ட் நோட்டே தனி. ஆக்சுவலாக நிறைய பேர் என்எஸ்க்கும் ஆர்எஸ்க்கும் ஒரே எக்ஸாஸ்ட் நோட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது கண்டிப்பாக கிடையாது. ஆர்எஸ் வந்து ஒரு மாதிரி பேஸாக இருக்கும், பேஸாகவும் இருக்கும், நல்லா ஒரு ரிஃபைண்டான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் கேட்கும். சஸ்பென்ஷனுமே சூப்பரான சஸ்பென்ஷன். ஆர்எஸ் வந்து எனக்கு என்எஸ் கம்பேர் பண்ணும்போது ஆர்எஸில் சஸ்பென்ஷன் நல்லாவே பிடிக்கும். இந்த மாதிரி பேட்டர்ஸ்லாம் போகும்போது நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம அப்படியே யூட்டன் போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பாடத்தில் சின்னதாக ஒரு பவர் டெஸ்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த விஷயம் சொல்ல மாட்டேன். ஹை பீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சுவிட்சில் கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹை பீம் பாஸ் லைட் எல்லாமே ஒரே சுவிட்சில் அவங்க எல்லாம் இப்போ வர பைக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. எல்லாமே ஒரே சுவிட்சிலே உங்களுக்கு வந்துடும். ஓகே, சின்னதாக ஒரு பவர் டெஸ்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா அந்த ஆர்பிஎம் லைட் வந்து உங்களுக்கு அந்த 2 லைட்டுமே எரியும். இது வந்து அப்படியே அந்த மோட்டோ ஜிபி பைக்ஸில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 6000 RPM மேலே தாண்டிச்சுன்னு வைங்க, வண்டியோட பவரே தனி. அதே மாதிரி இந்த பைக்கில் உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹார்டான டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரியல் வீல் லாக் ஆகாது. என்ன ஸ்டூடெண்ட்டில் கொடுத்துருந்தப்போ அவங்க ஆக்சுவலாக சொல்லி கொடுக்கல, சீக்கிரட்டாக கொடுத்துருந்தாங்க. அதையுமே நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சொல்லிட்டோம். இந்த வண்டிலையும் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பிரேக்கிங்கில் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை கேளுங்க. பியோர் அட்ரினலுங்க அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு. செம்மையா விண்ட் பிளாஸ்ட் அடிக்குது. இந்த வைசர் வச்சுலாம் ஏமாற்றுவாங்க விண்ட் பிளாஸ்ட் தடுக்கும்னு சொல்லி. ஆனால் வைசர் அந்த அளவுக்குலாம் ப்ரொடெக்ட் பண்ணாது. ஒரு லுக்குக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவோம். நீங்கள் அந்த பப்ளி வைசர் ஆஃப்டர் மார்க்கெட் போட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுக்கு அதோட லென்த்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்கி போட்டுருவாங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஏன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த டிஸ்பிளேக்கும் அந்த கிளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் கேப் இருக்கும். நம்ம இந்த என் சீரிஸ் பைக்ஸு என்எஸ் டூண்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் வந்து நிறையாவே இருக்கும். அதனால் அந்த லைட்டாக கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்லாவே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப பளிச்சுன்னு இருக்குன்னு தான் சொல்ல முடியாது, கண்டிப்பாக தெரியுது அந்த அளவுக்கு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த புது ஆர்எஸ் டூண்டரோட ரோட் அப்பியரன்ஸு பயங்கரமாக இருக்குங்க. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. சைடு அந்த ப்ரொஃபைல் சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரிங்க்கும் அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்க்கு ஒரு மாதிரி ஷார்ப்பாக முடிச்சிருப்பாங்க எல்லா பக்கமுமே. அதனால் எல்லாருமே அவ்வளோ திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நம்ம கீழே போகலாம். கீழே போய் டிராஃபிக்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆர்எஸ் டூண்டரில் ஹீட்டிங் இஷ்யூஸ் பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு இருக்காது. நார்மலான ஒரு ஹீட்டிங் தான் இருக்கும். அது வந்து நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டும் போது தெரியும். மற்றபடி நார்மல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹீட் கண்ட்ரோல்டாக தான் இருக்கும் ஆர்எஸ் டூண்டரில். நம்ம ரொம்ப ரஃபாக ஓட்டணும்னா வேணால் உங்களுக்கு ஹீட்டிங் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சார்ஜிங் போட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு மொபைல் ஹோல்டர் மட்டும் மாட்டிங்கன்னா போதும், டேரெக்டாக நீங்கள் அங்கேருந்து கனெக்ஷன் எடுத்துக்கலாம். என்ன ஒரு மேட்டர்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்கலாங்க. யூஎஸ்டி ஃபோக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்எஸ் டூண்டர் என் சீரிஸ் N160 கூட உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. யூஎஸ்டி ஃபோக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கலாம். அதை ஏன் விட்டாங்கன்னு தெரில. அதே உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்டில். அடுத்த அப்டேட்டில் கொண்டு வரலான்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பிரேக்கிங் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஏபிஎஸ் வந்து இந்த மோட்ஸ் கொடுத்துருக்கனால நான் வந்து ஆஃப் ரோட் மோட் தான் வச்சுருப்பேன். ஏன்னா ஆஃப் ரோட்லாம் ஏபிஎஸோட இன்ட்ரூஷன் பெரிய, அதாவது ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் பிரேக் மட்டும் தான் அப்ளை ஆகும், ஃப்ரண்ட்டு கிடையாது. அப்போ ஆஃப் ரோடில் வச்சிருக்கும் போது உங்களுக்கு ஏபிஎஸோட இன்ட்ரூஷன் கொஞ்சம் கேப் விட்டுருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகும். அதனால் நான் என்னோட ரைட் கம்ஃபோர்ட்டுக்கு நான் அப்படி வச்சுருக்கேன். ஆனால் ஏபிஎஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காம விட்டாங்க. அதுவும் கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுது.
இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் ஒவ்வொரு பைக்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ ஆர்எஸ் என்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் கால் அட்டன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ என் சீரிஸ் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே பட்டன் தான். N250 N160 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பட்டன்லேயே நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்கும் இந்த சேர்த்து இந்த ஒரு பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஆக்சுவலாக பரவாயில்ல. உங்களுக்கு அதுக்கு தனியாக 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கால் டிஜிட்டு அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெர்மினேட் நேவிகேஷனுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம என்ன ஸ்டோண்டர் ரிவ்யூவில் நம்ம பண்ணியிருக்கோம். அதுவுமே நான் ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நம்ம அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஆர்எஸ் ஸ்டோண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 37 கொடுக்கும். ஹைவேஸில் நிறைய பேருக்கு 40 கொடுக்குது. அது நம்ம ஓட்டுற கண்டிஷன் பொறுத்து தான். ஆவரேஜாக கண்டிப்பாக ஒரு 35 கொடுக்குங்க. ஆர்எஸ் ஸ்டோண்டர் வந்து நல்ல ஒரு ரிஃபைண்டான பைக்குங்க. ஹேண்டில்லையும் எங்கேயுமே பெருசாக வைப்ரேஷன் தெரியாது. ஆனால் அன்டில் நீங்கள் வந்து வண்டியை ஒரு வாட்டி கீழே போட்டிங்கனாலும் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருங்க. ஃபேரிங்கில் வைப்ரேஷன் வரும், எல்லா பக்கம் வைப்ரேஷன் வரும். நீங்கள் வண்டி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி எல்லாம் பக்காவாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷனும் வராது, எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது. லாங் ரைட்ஸுக்கு ஆர்எஸ் வந்து ஒரு நல்ல பைக்னே சொல்லாங்க. வண்டி என்ன தான் உங்களுக்கு பார்க்க ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருந்தாலும் உங்கள் ரைடிங் பொசிஷன் வந்து லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு உங்கள் அப்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ பேக் வீல் அவ்வளோ சீக்கிரம் வராது. நீங்கள் ஈஸியாக பின்னாடி ஒரு லக்கேஜ் கேரியர் மட்டும் மாட்டிட்டு இல்லை டாப் பாக்ஸ் மாட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் தாங்க. கண்டிப்பாக கியர் கட் பண்ணுறது, கியர் இன்ஜின் பிரேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைக் வாங்குறீங்க, அப்போ தான் பழகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்ஜின் பிரேக்கிங் கியர் கட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ணாதீங்க, கொஞ்சம் கற்றுக்கோங்க. நானுமே ஆக்சுவலாக எல்லா பக்கம்லாம் பண்ண மாட்டேன். வண்டி ரிவ்யூ பண்ணுறதுனால தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் நார்மலாகவே எப்போ ஓட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்லிப்பர் கட்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்ஜின் பிரேக்கிங் அடிக்கடி பண்ணிங்கன்னா மைலேஜ் குறையும், டயர் சீக்கிரம் தேஞ்சிரும். அதெல்லாம் வந்துட்டு எமர்ஜென்சி டைமில் ஓகே, நீங்கள் அடிக்கடி பண்ணாமல் இருக்கிறது நல்லது எப்போவுமே. உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் பற்றின ஒப்பீனியன் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 200cc கண்டிப்பாக எப்போலாம் தேவைப்படுது. ஏன்னா எல்லா இப்போ 150 செக்ஷன் பைக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே இப்போ எல்லா ஆப்ஷன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் இல்லை. பட் சொல்கிறேன், இதுக்கு நான் என்னை பொறுத்தளவுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து 200cc 150cc தேவைப்படாது. பட் எல்லாத்துலேயுமே இப்போ எல்லோரும் எதிர்பார்க்கறனால கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க அதையுமே. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸிங்க்கு வருவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாடலுக்கும் இப்போக்கும் ஒரு 10,000 ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு. 1,74,000 எக்ஸ்ஷோரூம் இருந்துச்சு, இப்போ வந்து 1,84,000 எக்ஸ்ஷோரூம் வருது. ஆன்ரோட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1,25,000 பக்கம் வரும். ஸோ நம்ம வந்து இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பஜாஜில் தான் நம்ம ரிவ்யூ எடுத்திருக்கோம். கோயம்புத்தூர் இருக்கவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஆஃபர்ஸுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம ஷோரூமுக்கு வந்துவிட்டோம். ஏதாவது விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ட்ராவல் அண்ட் பைக் ரைடர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் போட்டுங்க. அப்புறம் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரம் லெஃப்ட் ட்ராவலர். டேக் கேர், லவ் யூ ஸோ மச். எக்ஸ்ட்ரா சொல் கடைசி ஒரு ரெடி கேட்டு போங்க. ஆஹா ஆஹா கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஆர்எஸோட எக்ஸ்ட்ரா ஸ்லோட்டு.